சித்தி, சொல்லுடா. நான் தனியா போயிருக்கலான் இருக்கேன். இப்ப என்ன திடீர்னு தனியா போறன்ற? என்னாச்சு உனக்கு? இல்ல சித்தி, நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் வீட்டுக்கே செலவாயிருது. எனக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்க முடியல. அதான் தனியா போனா எனக்குன்னு ஏதாவது சேர்த்து வைப்பேன். என் லைஃபையும் பார்த்துப்பலாம் சித்தி. அதான் இத்தனை வருஷம் இருந்துட்டல்ல. தம்பிக்கு அடுத்த வருஷத்தோட படிப்பு முடியுது. அது வரைக்கும் தம்பியோட காலேஜ் ஃபீஸ், படிப்பு செலவு, வீட்டு செலவுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணா போ, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. என்னடா சித்தி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காத. இத்தனை வருஷமா உனக்கு சோறு போட்டு வளர்த்தோம்ல, அந்த நன்றி கடனா தான் கேட்கிறேன். சரிங்க சித்தி. சித்தப்பா கூப்பிட்டு விட்டீங்க? என்னடா சித்தி கிட்ட தனியா போயிருக்க போறேன்னு சொன்னியாமே, அப்படியா? ஆமா சித்தப்பா, எனக்கா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் சித்தி கிட்ட தனியா போறேன்னு சொன்னேன். அப்படியா? நான் ஒன்று சொல்றேன், அதை பண்றியாடா? என்ன சித்தப்பா? 2வது தெருல பிரிண்டிங் மிஷின் கடை இருக்கு. அவன் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். அந்த கடை லீஸுக்கு வருது. ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் அந்த கடையை வாங்கிடலாம். ஆனால் எங்கிட்ட தான் சுத்தமாக காசு இல்லை. உங்ககிட்ட இருந்தால் சொல்லு, அந்த கடையை வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கடையை நீயே பார்த்துக்கோ. உனக்குன்னு ஒரு கடை வந்துடும். உன் லைஃபும் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். என்ன சொல்கிற? ஓ, அப்ப சித்தப்பா என்கிட்ட ஒரு 2 லட்சம் இருக்கு. சின்ன வயசுல சேர்த்து வச்ச காசு. அதை வேணா எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அதை வச்சு அந்த கடையை லீஸுக்கு வாங்கிடுமா சித்தப்பா? அப்போ ஓகே சித்தப்பா, எடுத்துட்டு வந்துடுறேன். சித்தப்பா, அந்த கடை விஷயமா சொல்லியிருந்தீங்கல்ல, 1 வாரம் ஆயிடுச்சு. என்னாச்சு சித்தப்பா? என்ன கடைப்பா? எனக்கு ஒன்றும் புரியலையே. மறந்துட்டீங்களா? அந்த பிரிண்டிங் மிஷின் கடை லீஸுக்கு வருதுன்னு சொல்லி என்கிட்ட 2 லட்சம் வாங்கினீங்களே, அதை பத்தி தான் சித்தப்பா கேக்குறேன். என்னப்பா உளர்ற? நீ எப்ப காசு கொடுத்த? சித்தப்பா விளையாடாதீங்க சித்தப்பா, உங்ககிட்ட தான் 2 லட்சம் கொடுத்தேன். நீ எப்படா என்கிட்ட 2 லட்சம் கொடுத்த? நான் உன்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேனா? நீ தான் என்கிட்ட பணம் கொடுத்தன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்க. போன வாரம் சனிக்கிழமை மெக்கானிக்கல் வச்சு கொடுத்தேன் சித்தப்பா, மறந்துட்டீங்களா? ஏண்டி, போன வாரம் சனிக்கிழமை நான் கடைக்கா போனேன்? இல்லைங்க, நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க. கடைக்கெல்லாம் எங்கேயும் போகலையே. டேய் மௌன, நீ சொல்றா. அப்பா நீ கடைக்கு போன? இல்லையப்பா, அன்னைக்கு ஃபுல்லா நீங்க என் கூட தானே இருந்தீங்க. இல்ல சித்தப்பா, நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன். சின்ன வயசுல இருந்து சேர்த்து வச்ச காசு வேற யார்கிட்ட கொடுத்துருப்பேன்? டேய், கடைசியில உங்க சித்தப்பா தான் பணத்தை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டல்ல. இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாம். நீ அன்னைக்கு கேட்டல்ல தனியா இருக்க போறேன்னு. வேணும்னா போ, போய் தனியா இருந்துக்கோ. நாங்க யாரும் உன்னை தடுக்க மாட்டோம். ஏய், சோத்த போடுறி, வளவளன்னு பேசிட்டு இருக்க. என்னடா என்னைக்கும் இல்லாம அதிசயமா நீங்க ஃபோன் பண்ணிருக்க? டேய் மாப்பிள, உன் அண்ணன் பையன் நம்ம கடைக்கு வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு போனான்டா. அந்த டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபா விழுந்திருக்கு. என்னடா சொல்ற? 1 கோடியா? இந்த விஷயம் என்ன உனக்கு தெரியாது, அதனால தான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். அவன்கிட்ட இருந்து எப்படியாவது அதை வாங்கி ஆகணுமே. எப்படா வாங்குறது? இந்த காசி பைய நம்மளுக்கு தெரியாம தனியா ஏதோ பணம் சேர்த்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன்டி. அது எப்படியாவது புடுங்கி ஆகணும். ஆமாம்மா, அவன் தெரிஞ்சு எப்படியாவது புடுங்கிடலாம். இரு, அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். என்னடா சொல்ற? 1 கோடியா? அவன்கிட்ட இருந்து எப்படியாவது அதை வாங்கி ஆகணுமே. எப்படா வாங்குறது? நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாரு. ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட கொடு. உனக்கு இவ்வளவுதான் விழுந்துச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த டிக்கெட்ல இருக்க 1 கோடியில உனக்கு 55, எனக்கு 45ன்னு பிரிச்சுக்கலாம். என்ன சொல்ற? 2 நாள் ஆச்சு, இன்னும் பணத்தை பத்தி தெரியல. ஃபோன் பண்ணா ஃபோனும் எடுக்க மாட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? நான் சொல்லியிருந்தேன்லம்மா அந்த விஷயத்தை பத்தி. ஆமா, 2 நாள் ஆச்சு, இன்னும் தகவல் வரல. கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டான். பிரியா, நீ போயிட்டு உன் ஃபோன் எடுத்து வா. உன் ஃபோன்ல இருந்து கால் பண்ணி பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும். ஹலோ, என்னடா 2 நாள் ஆச்சு, ஒரு பதிலையும் காணோம். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பதில்டா வேணும் உனக்கு? இப்ப எது கத்திட்டு இருக்க? அதான் அந்த லாட்டரி சீட்ல விழுந்த 1 கோடிக்காக என்கிட்ட ஒரு 5 லட்சம் பணம் வாங்கினியே, அதை பத்தி தான் கேட்கிறேன். எந்த லாட்டரி சீட்டு? எந்த 5 லட்சம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. டேய் விளையாடவரா, என்கிட்ட இருந்து 5 லட்சம் வாங்கினியே. நீ எப்படா என்கிட்ட 5 லட்சம் கொடுத்த? நீ எப்படா என்கிட்ட 2 லட்சம் கொடுத்த? நீ வேற யாருக்கிட்டே கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ வேற யார்கிட்டயோ காசு கொடுத்துட்டு உங்க சித்தப்பாட்ட தான் கொடுத்துருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. டேய் பூசுமா, நீயே அதை ஒன்று நினைச்சுக்கிட்டு எனக்கு அடிக்கடி கால் பண்ணாத. எனக்கு 1008 வேலை இருக்கு. போனை வை முதல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத.
எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்கப்பா. என் ஃப்ரெண்டோட பையனே ஏமாத்துறீங்களா? உங்களுக்குலாம் இதாண்டா தண்டனை.